காலை 9:30 மணிக்கு தொடங்கிய எம்எல்ஏக்கள் பதவியேற்பு 4 மணி நேரமாக நடந்து முடிந்திருக்கிறது. 232 எம்எல்ஏக்கள் பதவியேற்றிருக்கின்றனர். சட்டப்பேரவையில் இன்று 232 எம்எல்ஏக்கள் பதவியேற்றுள்ளனர். தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். நந்தினி, வணக்கம். சட்டப்பேரவை காலை 9:30 மணிக்கு தொடங்கிய நிலையில் தற்போது வரை 232 எம்எல்ஏக்கள் பதவியேற்றிருக்கின்றனர். முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழக சட்டப்பேரவையின் 17வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டம் இன்று கூடியது. இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டது. தற்காலிக சபாநாயகர் கருப்பையா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்த நிலையில்தான் முதலமைச்சர், எதிர்க்கட்சித் தலைவர், மற்ற கட்சித் தலைவர்கள் என அனைவரும் இன்று பரஸ்பரமாக தங்களுக்கு வணக்கங்களை தெரிவித்தவாறு இன்று பதவியேற்றுக் கொண்டார்கள். அந்த வகையில் பார்த்தோமென்றால் தமிழ்நாடு முதலமைச்சராக ஜோசப் விஜய் பொறுப்பேற்ற பிறகு நடைபெறக்கூடிய முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் என்பதால் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது. சட்டமன்ற கூட்டத்தொடருக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் கோட் சூட் அணிந்தவாறே இன்று சட்டப்பேரவைக்கு வருகை தந்திருந்தார். இந்த நிலையில்தான் சட்டப்பேரவை தொடங்கியதும் முதற்கட்டமாக முதலமைச்சர் பதவியேற்றுக் கொண்டார். அதன் தொடர்ச்சியாக அமைச்சர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். அதன் தொடர்ச்சியாக பார்த்தோமென்றால் எதிர்க்கட்சித் தலைவர், அதே போன்று மூத்த தலைவர்கள், மற்ற கட்சிகளின் தலைவர்கள், முன்னாள் முதலமைச்சர், அதன் தொடர்ச்சியாக அந்த அகர வரிசைப்படி அந்த பதவியேற்பு என்பது நடைபெற்றது. அனைவருக்குமே தற்காலிக சபாநாயகர் கருப்பையா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்த நிலையில்தான் ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்களை தவிர்த்து மற்ற அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுமே தங்களுடைய பதவியை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இன்று காலை தொடங்கியவுடன் ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்களை பொறுத்தவரையில் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழ் கொண்டு வராத நிலையில் அவர்கள் பதவியேற்கவில்லை. ஆனால் அவர்களில் பலரும் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை இறுதியில் கொண்டு வந்ததன் காரணமாக குறிப்பாக அமைச்சர் கீர்த்தனா உள்ளிட்ட பதவியை ஏற்றுக்கொண்டனர். இந்த நிலையில் தான் எடுக்காதவர்கள் நாளை தற்காலிக சபாநாயகர் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். அதன்படி 230 சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் நாளை சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தற்போது நடைபெற்று வரும் நிலையில் நாளை தேர்தல் என்பது நடைபெற இருக்கிறது. அதன்படிதான் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய 1000 விளக்கு தொகுதி வேட்பாளராக இருக்கக்கூடிய வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஜேசிடி பிரபாகர் சபாநாயகராக தேர்வு செய்யப்படலாம் என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. அது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது நாளை வெளியாக இருக்கிறது. தற்போது அவர் சட்டப்பேரவையில் சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்காக வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்கிறார். இந்த நிலையில்தான் இன்று 17வது சட்டமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் நடைபெற்ற நிலையில் 232 சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டது குறிப்பிடத்தக்கது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நந்தினி. The Chennai Silks in Mega Summer Sale.